வெல்கம் டு விஆர் ஸ்காலர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டோடைய பார்ட் 8 வீடியோ. இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம 7 classes டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வைரஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதில் கிளாஸ் 4 ரைபோ வைரஸ் விச் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் வித் பாசிட்டிவ் ஸ்டாண்ட். ஓகே, இதோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த வைரஸ் அதனுடைய டிஸ்கவரி என்ன, இன்ஃபெக்ஷன், சிம்டம்ஸ், ஸ்ட்ரக்சர், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டிஸ்கவரி. ஸோ ஒரு 1880s பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு மிஸ்டீரியஸான டிசீஸை அவங்க டொபாக்கோ பிளான்ஸில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்னென்னா இந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொசைக் லைக் பேட்டர்ன் வந்து ஒரு பேட்சியான பேட்டர்ன்ஸ் வந்து அந்த லீஃபில் வர ஆரம்பிக்குது. நல்லா இருக்கிற பக்கத்தில் இருக்க ஹெல்தி பிளான்ஸும் இதனால் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பிளான்ஸோட க்ரோத் வந்து ரொம்ப சின்னதாகுது, ஸ்டண்டட் க்ரோத், அண்ட் ஈல்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது they come to a conclusion that இது யூஷுவலான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியல, இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆர் சம்திங் ஆட் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹெல்தி பிளான்ட்டுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ they are doing an experiment with the filtered sap. சாப் அப்படின்னா என்ன? ஒரு பிளான்ட்டோடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், பிளான்ட்டை அரைச்சி அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்டை ஃபில்டர் பண்ணினாலுமே கூட அந்த ஃபில்ட்ரேட்டால் இட் வாஸ் ஏபிள் டு இன்ஃபெக்ட் த ஹெல்தி பிளான்ட். ஸோ 1886 பார்த்திங்கன்னா அடால்ஃப் மேயர் இது டொபாக்கோ மொசைக் டிசீஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. நல்ல பிளான்ட்டு கூட இந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்லேருந்து இன்ஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஹெல்தி பிளான்ட்ஸ் ஆர் கெட்டிங் இன்ஃபெக்டட் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. ஸோ 1892 they prove that Dmitry Ivanovsky he proves that இது யூஷுவலான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் தட். ஓகே, அண்ட் he was able to do that with an experiment. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசீஸான டொபாக்கோ லீவ்ஸ் எல்லாம் எடுத்து கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து வர சாப்பை வந்து அவர் ஃபில்டர் பண்ணுறாரு. So they used a specialized filter called Chamberland filter. இந்த Chamberland filterோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரால் பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை இந்த சாப்பில் இருக்கக்கூடியது பாக்டீரியாவாக இருந்தால் இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகணும், கரெக்ட்? பட் that didn't happen. Let's see what. ஸோ இந்த சாப் எடுத்து ஒரு ஹெல்தி பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லே இந்த ஹெல்தி பிளான்ட்டுக்கு அந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ் வருது. ஓகே, ஸோ தே ஆர் கம்மிங் டு அ கன்க்ளூஷன் தட் ஓகே திஸ் இஸ் சம்திங் வெரி டைனியர் தேன் த பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் by 1898 the person called Martinus William Beijerinck. ஸோ ஹீ இஸ் டெல்லிங் தட் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி ரீகண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, டிமிட்ரி ஐவனோஸ்கி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீகண்டக்ட் பண்ணிவிட்டு ஹீ சேயிங் ஆமாம் இந்த சாப் இஸ் வெரி வெரி இன்ஃபெக்ஷியஸ். ஸோ இது ஃபில்டர் பண்ணினாலுமே கூட இது பாக்டீரியாவாக இருந்தால் இது இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. திஸ் இஸ் சம்திங் டைனியர் than the bacteria. அண்ட் அவர் தான் he is giving the term called virus. Okay, and he called it sap as contagium vivum fluvidum, which was said by Martinus William Beijerinck. So in the travel, that's how the discovery of virus happened. Okay, so இந்த வைரஸ் வந்து நம்ம டொபாக்கோ மட்டும்தான் இன்ஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. It was able to infect other plant families, especially Solanaceae.
ஸோ டொபாக்கோவும் Solanaceae ஃபேமிலி தான். அப்பார்ட் ஃப்ரம் டொபாக்கோ, டொமேட்டோ, பொட்டேட்டோ, பெப்பர், எக் பிளான்ட் ஆர் பிரிஞ்சால் இது எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி குக்கர்பிட்டா ஃபேமிலியிலேருந்து குக்கும்பர் அண்ட் ஆஸ்டரிசியே ஃபேமிலியிலேருந்து மேரிகோல்டை இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸால் அஃபெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்டம்ஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் வெயின்ஸ். ஸோ லீஃபில் ஒரு யூஸ்வலாக எப்படி இருக்கும், நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர் இருக்கும் இல்லையா, தட் வில் நாட் ஹேப்பன் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொசைக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே மொசைக் பேட்டர்ன் இருக்குது. எல்லோ அண்ட் க்ரீனிஷ் மொசைக் மாட்லிங். ஓகே, ஸோ இதை தான் மாட்லிங்னு சொல்லுவோம். அண்ட் லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் டவுன்வேர்ட் கேர்லிங் ஆஃப் யங் அப்பிக்கல் லீஃப், விச் மீன்ஸ் தட் இந்த சின்ன சின்னதாக பட் ஆகுது இல்லையா, புதுசாக வரக்கூடிய லீவ்ஸ், அதுதான் யங் அப்பிக்கல் லீஃப். ஓகே, ஸோ அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த லீஃப்மே கூட சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆகிடுது. ஸோ யங் லீவ்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா புதுசாக எந்த ஒரு லீவ்ஸும் அதில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, ஸோ டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லீஃப் அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் வந்து ஆல்டர் ஆகிறது தான் நம்ம டிஸ்டார்ஷன் சொல்லுவோம். அண்ட் பிளான்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத் வந்து யூஸ்வலான ஹைட்டுக்கு இருக்காது, ஹைட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் ஈல்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் சிம்டம்ஸ். ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா it is having a rod shaped helical virus. So it is a rod shaped virus. Okay, so இதோட helical nature பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. Okay, and இது வந்து the single stranded RNA. Okay, so இங்கே பாருங்கள், இதோட dimension பார்த்தீங்கன்னா 300 nanometer in length and இதோட breadth பார்த்தீங்கன்னா it is 18 nanometer. Okay, so இதோடைய molecular weight வந்து 39 into 10 to the power 6 Daltons. So one thing you have to remember here, இதோட யூனிட்டே நானோமீட்டரில் இருக்குது. ஓகே, மைக்ரோமீட்டரில் கிடையாது. யூஸ்வலி பாக்டீரியாஸில் நம்ம மைக்ரோமீட்டரில் பார்த்துருப்போம், பட் திஸ் இஸ் சம்திங் வெரி டைனியர், அதனால இது நானோமீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட கான்ஸ்டுவன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக இதோட மேஜர் கான்ஸ்டுவன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கோட், the capsid. So இதை தான் protein coat சொல்லுவோம். ஓகேவா, the outer coat is made up of protein and that is called as capsid. So இந்த capsidல என்ன இருக்கு, it is called capsomere or capsomer. So single unit எடுத்துக்கனால capsomer, in plural it is capsomere. So this is completely made up of protein. So 2130 identical protein subunits which makes the rod-shaped tobacco mosaic virus. So next we see the core nucleic acid. So the core nucleic acid பார்த்தீங்கன்னா positive sense single stranded RNA. So ஏற்கனவே பார்த்த மாதிரி it is belong to the class 4 single stranded RNA virus இல்லையா. ஸோ இந்த வைரஸோட ஒரு அட்வான்டேஜ் என்ன, இதால் டைரெக்டாகவே mRNA-வாக ஆக்ட் பண்ண முடியும். So it can synthesize its own protein and it can synthesize its own genome and it can get into the infection cycle very soon. Okay, so and it is made up of 6500 nucleotides, the whole genetic information. So இதோட cross section எடுத்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி cross section பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிடில் வந்து இட்ஸ் அ ஹோலோ கோர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த RNA. இந்த RNA கூட பைண்ட் ஆகிருக்கிறது தான் இந்த கேப்சோமியர் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ரைட், ஸோ லெட்ஸ் சம்மரைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கவரி பார்த்துருப்போம். ஸோ ஹவு திஸ் டொபாக்கோ மொசைக் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் அண்ட் தட் கேவ் த வே ஃபார் த வைரஸ், டிஸ்கவரி ஆஃப் த வைரஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பக்கத்தில் இருக்கிற, அதாவது அதோட லீஃபோ அதோட எனி பார்ட் ஆஃப் திஸ் டிசீஸ்டு பிளான்ட்டோட எனி பார்ட் which touches the healthy plant which causes the infection.
So in usually Solanaceae family is getting affected more. Apart from that, other plants is also getting affected, and we know it is a plant virus. Symptoms alla we have just gone through, mostly green mottling, mosaic mottling, and curling of leaf and stunted growth. And idodaya genetic structure paathom. So it's overall it's positive sense single stranded RNA. Okay, right, which is covered with the protein capsomeres. So this is how we have completed. So இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ or any content உங்களுக்கு வேணும்னா you can just very well comment it in the comment box. Okay, and please like, share and subscribe. Thank you.